பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான நாளிலும் கூட மன்னாவின் வார்த்தைக்காக எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது: விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று சொல்லிப்பான். அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த பகுதி எப்படி சொல்லுது? ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது விசுவாசத்தினாலே அவன் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேகர் செய்கிற தவறு என்ன? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறங்கிற போது, பரிசுத்தாவிகளை அழைக்கிறங்கிற போது கீழ்ப்படியாமையினாலே, அதை தெரியாதபடியினாலே இன்னைக்கு அநேகர் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறவர்களை பார்க்கலாம். தேவனுடைய அழைப்பை அசட்டை பண்ணுகிறவர்கள் இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிறவர்களை பார்க்கலாம். இங்கே பார்க்குறோம், தேவன் அழைத்த போது ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களை அழைத்த போது அதை அசட்டை பண்ணுகிறனால இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இழந்து நிற்கிறீங்க. ஆபிரகாம் அப்படி இல்லை, அவன் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமலே புறப்பட்டு போனான். அங்கே எப்படி இருக்கோ, ஏது இருக்கோ, என்ன சூழ்நிலை இருக்குன்னு ஆபிரகாமுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் தெரியல அப்படின்னாலும் ஆபிரகாமுடைய காரியங்கள் விசுவாசித்து, தேவன் நமக்கு கெடுதல் ஒன்று செய்ய மாட்டார், தேவன் நமக்கு கெட்ட காரியம் ஒன்று நடக்காது, தேவன் எதை செய்தாலும் அதன் நன்மையை தான் தருவார் என்று சொன்ன அந்த நம்பிக்கையிலே, அந்த விசுவாசத்தில் ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போனான். தேவன் அழைத்து ஏதாவது தீய காரியம் நமக்கு நடக்கும், தேவன் அழைக்கிறது நன்மைக்காக. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் பார்க்குறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 12 முதல்ல 1-4 வரைக்கும் இப்படி சொல்லப்படுகிறது: கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது ஆண்டவர் சொல்ற காரியம், நீ முதல்ல என்ன பண்ணு? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு. தேவன் உனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா குண்டிச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ளூருக்குள்ளேயே எல்லா காரியத்தையும் பார்த்து, தேவன் உங்களுக்கு போக சொல்ற இடத்துக்கு, உங்களை அழைக்கிற இடத்திற்கு கீழ்ப்படி. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தேவன் உங்களை எங்க அனுப்புறாரோ அந்த இடத்துக்கு போங்க. தேவன் உங்களுக்கு அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், நன்மையை வைத்திருக்கிறார்.
அதை கீழ்ப்படிந்து அப்படியே போகிறங்கிற போது தான், விசுவாசித்து கீழ்ப்படிந்து போகிறங்கிற போது தான் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். அங்கே போகிறதுக்குள்ளேயே நம்ம அங்கே எப்படி இருக்குமோ, இடம் எப்படி இருக்கும், மனுஷர் எப்படி இருப்பாங்களோ, ஆட்கள் எப்படி இருப்பாங்களோ, அந்த இடம் எனக்கு தெரியாத இடமாச்சு, பழக்கம் இல்லாத இடமாச்சு, அந்த இடத்துல நான் போய் எப்படி வாழுவேன், எப்படி எதை செய்வேன், எனக்கு யாரும் தெரியாது என்று சாக்கு போக்கு சொல்லி இன்னைக்கு உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நீங்களே தடையாக இருக்கிறீங்க. விசுவாசிங்க, ஆண்டவர் அழைப்பை விசுவாசிங்க, கீழ்ப்படி. கவனிங்க, ரெண்டாவது அங்கே சொல்றாரு, முதல்ல அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து நீ என்ன பண்ணி இது எல்லாம் விட்டுட்டு வா, அப்பொழுது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ விட வேண்டியதெல்லாம் விட்டு கீழ்ப்படிந்து விசுவாசித்து தேவன் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறங்கிற போது உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ, எங்க பிஸ்னஸ் வச்சிருக்கிறாரோ, எங்க தொழில் வச்சிருக்கிறாரோ, எங்க உங்களுக்கு படிப்பு வச்சிருக்கிறாங்களோ, எங்க உங்களுக்கு திருமணத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரோ, தேவன் வைத்திருக்கிற காரியத்துக்கு செயல்படு. அங்கதான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், அவன் ஆசீர்வாதம். அடுத்து பாரு, 3வது வசனம் சொல்லுது, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைக்கிறது நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்காக. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கும். உன் சொந்தங்கள், உன் பந்தங்கள், உன் உற்றார் உறவினர், நண்பர்கள், எல்லா ஜனங்களும் உனக்குள்ளே உங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், உங்க வம்சங்கள், உங்க சந்ததிகள், நீங்க கீழ்ப்படிந்து அவர் காண்பிக்கிற இடத்துக்கு போகிற போது அதன் நிமித்தம் உங்களுடைய சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். கவனிங்க, 4வது வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. கவனிங்க, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை அப்படியே கீழ்ப்படிந்து விசுவாசித்து அவன் தேசத்தையும் அவன் இனத்தையும் அவன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு தேவன் காண்பிக்கக்கூடிய தேசத்துக்கு போனான். ஆமென். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் பார்க்குறோம். 7ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து பார்க்குறோம். அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 7:2 பார்க்குறோம். அதற்கு அவன், சகோதரே, பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னே மெசபோத்தோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். நான் ஜீவனுள்ள தேவன், என் வார்த்தையை நம்பு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தரிசனமாகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று கூப்பிட்டார். இன்றைக்கு உங்களை கர்த்தர் அப்படியாக கூப்பிடுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை அழைக்கிறார்கள். அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவனிங்க, 4வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் கல்தேயருடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு
காரான் ஊரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இந்த தேசத்துக்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. ஐயா, கர்த்தர் அழைத்து அவங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கென்று சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேறும் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் சொல்றதுக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையாயிருந்தான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒன்றும் இல்லாமல், குழந்தை இல்லாமல் இருந்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி அவன் அப்படியே கீழ்ப்படிந்து விசுவாசித்தபடியினால கானான் தேசத்தை சுதந்திரமாக பெற்றுக்கொண்டார். அவருடைய வம்சங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய வம்சங்கள் வாழையடி வாழையாக ஆசீர்வதிக்க வேண்டும், சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீ அப்படியே கீழ்ப்படிந்து தேவன் உங்களுக்கு காண்பிக்கிற இடத்துக்கு நீங்க வாங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.